லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் அன்பு நண்பர்களே, இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆண்டவரை ஒரு மனிதன் சந்தித்து ஆண்டவர்கிட்ட வித்தியாசமான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அவர் ஒரு ஜெபம் வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய பாகம் ஒன்று இருக்குது, அது என்னுடைய சகோதரனுடைய கையில் இருக்குது. நீங்கள் என் சகோதரன்கிட்ட சொல்லி, அண்ணனோ தம்பியோ அவங்ககிட்ட சொல்லி, எனக்கு வர வேண்டிய என் பங்கை கொடுக்க சொல்லுங்கள், என் வீதத்தை கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு வர வேண்டியதான பாகத்தை கொடுக்க சொல்லுங்கள். அதுவும் எப்படி சொல்லணுமா? கட்டளையிட வேண்டும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் சொன்னால் அவன் செய்வான். அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நீங்கள் கட்டளை கொடுங்க, என் பாகத்தை எனக்கு கொடுக்க சொல்லுங்கள், என் பங்கை எனக்கு பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாரு. சரியா? இது எப்படிப்பட்ட ஜெபம்னு நினைக்கிறீங்க? இது எப்படிப்பட்ட விண்ணப்பம்னு நினைக்கிறீங்க? நம்மள அநேகர் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டது உண்டு இல்லையா? நான் கிராமங்களில் ஊழியம் செய்கிறேன். பொதுவாக கிராமங்களில் சில இப்படிப்பட்ட விண்ணப்பத்தோடு கூட என்னை சந்திப்பாங்க. ஐயா, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வரப்பு எங்களுதுங்கிறாங்க, ஆனால் அது எங்களுக்கு சொந்தமானது, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது எங்களுக்கே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் மேலே போய், நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், இந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது, அதனால் ஜட்ஜி எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அழுது சொல்லுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. அதில் ஒருத்தங்க ஒரு நாள் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, எங்கள் சொத்துக்களை நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டோம், எங்களை ஒருத்தர் ஏமாற்றி குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டாரு, இப்போது எங்கள் சொத்தெல்லாம் ரொம்ப விலை ஏறி போச்சு, அதனால் ஏதாவது அவர் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளே அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபித்திருப்போம் இல்லையா? ஆண்டவரே, எனக்கு வர வேண்டியது வரட்டும், அப்படிலாம் இந்த நிலம் எனக்கு கிடைக்கட்டும், இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த பாகத்தில் எனக்கு பங்கு வேணும் ஆண்டவரே, என் அண்ணன் என்னை ஏமாத்துறார் ஆண்டவரே, என் தம்பி என்னை ஏமாத்துறார் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மனிதனும் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. என் சகோதரனுடைய கரத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய பாகத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க, நீங்கள் ஒரு கட்டளை கொடுங்க, என் சகோதரன் கொடுத்துறாருன்னு சொல்கிறாங்க. இப்போது இதற்கு ஆண்டவர் சொன்ன பதில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. அதற்கு ஆண்டவர் இயேசு, அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். எவ்வளவு ஷார்ப்பான ஒரு பதில் பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படி பதில் சொல்கிறாங்க பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது தாங்க நித்திய ஜீவன். சில சமயத்தில் ஏதோ ஒரு கற்பனையில் அவர் இப்படித்தான் இருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாதவர்கள் அவங்க மன கற்பனையில் அவர் இப்படித்தான் இருப்பார், அவங்க என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ அப்படியெல்லாம் ஆண்டவர் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என் மனசு எப்படியெல்லாம் ஆண்டவர் இருப்பாருன்னு நினைக்கிறேனோ அப்படியெல்லாம் ஆண்டவர் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுவல்ல. நீங்கள் பைபிளை படித்தாதான், சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டாதான் முதலாவது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த பதில் உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மனுஷனே அந்த மனிதனை பார்த்து சொல்கிறாங்க, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ன உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறேன்னா? நான் என்ன உங்கள் 2 பேருக்கும் நியாயாதிபதியா? எவ்வளவு ஒரு ஷார்ப்பான பதில் பாருங்கள். அதை அவர் விரும்பலை, அதை ஆண்டவர் விரும்பலை. காரணம் என்ன? அவர் இந்த பூமிக்கு பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி வந்தார்.
தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு இந்த பூமியிலே தேவனுடைய குமாரன் வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போது அவருக்கு தேவ சித்தம் செய்வது தான் அவருடைய உணவு, அவருடைய வாழ்வு எல்லாமே. இரண்டாவது, இது ஒரு தேவையற்ற விண்ணப்பம். காரணம் என்ன? அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். நான் வாசிக்கிறேன் அதையும் உங்களுக்கு. பின்பு அவர்களை நோக்கி, இந்த மனுஷன் இதை சொல்லிட்டு அதன் பின்பு அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இப்போ உடனே ஆண்டவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நிலங்களை குறித்து, வீடுகளை குறித்து, இந்த பூமியில் உள்ளதெல்லாம் நம்ம சுதந்திரிச்சிக்கலாம் என்ன அப்படிங்கிற அந்த ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. எவ்வளோ அழகான ஒரு விளக்கம் பாருங்க. சரி, இன்றைக்கு தேவை ரட்சிப்பு, மனிதர்களுக்கு தேவை தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், மனிதர்களுக்கு மிகவும் அவசியமானது நித்திய வாழ்வு, மனிதர்களுக்கு அவசியம் இந்த பூமியில் தேவையானது அவர் கொடுக்கிற சமாதானம், மகிழ்ச்சி. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இருப்பது கிடையாது. ஆனால் பொருளாசைக்குள்ளே வேதனை இருக்குது. சரி, நமக்கு ஒரு வீடு வேண்டும், அது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஆனால் அந்த வீடு நிலையானதல்ல. கவனிக்கிறீங்களா? கட்டிடம் நிலையானதல்ல. அரசாங்கமே ஒரு கட்டிடத்துக்கு 50 வருஷம்தான் அதனுடைய ஆயுள்னு குறிப்பிடுறாங்க இல்லையா? 50 வருஷம் மேக்சிமம். அதன் பின்பு அந்த வீடு இடிக்கப்பட வேண்டும். அது நிலையானதல்ல. ஆனால் நாம் எதை நிலையானதுன்னு நினைக்கிறோம்? வீட்டை நிலையானதுன்னு நினைக்கிறோம். இது என் வீடு, இது நிலையானதுன்னு நம்ம நினைக்கிறோம். கவனிக்கிறீங்களா? வீட்டை ஆண்டவர் கொடுக்குறாங்க. பைபிளில் என்ன சொல்லப்போனால் வீடு என்கிற வார்த்தை ரொம்ப அழகாக நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது, நம்முடைய சந்ததியை குறிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் விசுவாச மக்களை குறிக்கிறது. வீடு என்பது நம்முடைய சந்ததி, தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. கவனிக்கிறீங்களா? ஆனால் நாம் வீடுன்னா என்ன நினைப்போம்? அழகான கட்டிடம். வேணும், வீடு அவசியம்தான். நிலையானதல்ல, அது நிலையானதல்ல. ஒரு மனிதன் எவ்வளவு தான் இந்த உலகத்தையே நான் சுதந்திரிச்சுக்குவேன், நான் சம்பாதிச்சுக்குவேன் நினச்சாலும் ஆண்டவர் சொல்கிறாங்க அது நிலையானதல்ல, அது ஜீவன் அல்ல. அதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வரவில்லை. அதான் அதனுடைய அர்த்தம். அதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வரவில்லை. இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு அன்றாட என்ன வேணும், நம்மளுடைய தேவை என்ன, நம்முடைய உடலுக்கு என்ன வேணும், நம்முடைய ஆன்மாவுக்கு என்ன வேணும். கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தெரியும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆழமாக வலியுறுத்துகிறாங்க. பாருங்க, காகைகளை பாருங்கள், பூக்களை பாருங்கள். இதுக்கெல்லாம் பிழைப்பூட்டுகிற ஒருவர் இருக்கிறாரே, தேவன் இருக்கிறாரே. அதுங்கெல்லாம் கவலைப்படுறது இல்லையே. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? மனிதர்கள் தான் கவலைப்படுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உலகத்துக்குரியதாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மற்ற மனுஷரை கம்பேர் பண்ணியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மனிதன் கூட ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான்? என் சகோதரன்ட்டு இருக்கிற சொத்து எனக்கு வேணும், எனக்கு பாகம் பிரித்து கொடுங்க. அதை அவனுடைய கண்கள் அந்த நிலத்தின் மேலே இருக்குது, அந்த சொத்தின் மேலே இருக்குது. கவனிக்கிறீங்களா? அநேக நேரம் எப்போ திரும்ப தடுமாறுறோம்? மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தடுமாறுறோம். உள்ளவைகளில் நமக்கு ஏன் போதும்ங்கிற மனது வரமாட்டேங்குது அப்படின்னா, அவர் காரில் போகிறாரு, அவர் அவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்கிறாரு, அவர் இப்படி சம்பரமமாக வாழ்கிறாரு. இதெல்லாம் பார்க்க 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 நமக்குள்ள ஆசை பெருகுது. நானும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். கவனிக்கிறீங்களா? நிலங்கள் வேணும் எனக்கு, வீடுகள் வேணும் எனக்கு, பேர் வேண்டும், பெருமை வேண்டும், புகழ் வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? இது எதுவுமே நிலையானதல்ல, இது ஜீவன் அல்ல. பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இரட்சகர் அதற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் இரட்சகரை அதற்காக தேடுகிறோம்.
எதற்காக தேடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை தரத்தினுடைய உயர்வுக்காக தேடுகிறோம். இந்த தரத்தை நாம தான் அமைச்சிக்கிறோம், தேவன் அமைக்கவில்லை. அநேக ஏழைகளுடைய வீடுகளில், பணக்காரங்களுடைய வீட்டில் இல்லாத சமாதானம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ விவசாயிகளுடைய வீட்டில், கூலி வேலை செய்கிறவங்களுடைய வீட்டில், பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் இல்லாத சமாதானம் இருக்குது தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் அவர் கொடுக்குற சமாதானம் தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அது தெரியுமா? அநேக நேரம் ஆண்டவரையே நம்ம எதற்காக தேடுகிறோம், ஏன் ஜெபிக்கிறோம்? அநேக நேரம் நான் சொல்கிறது, மெனி அ டைம்ஸ், எனக்கு என் பங்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பொருள் வேணும் ஆண்டவரே, என் தம்பி இப்படி இருக்கிறானே, என் அண்ணன் இப்படி இருக்கிறானே, ஈவன் ஐ நீட், எனக்கும் வேண்டும் ஆண்டவரே. ஸோ நம்முடைய கண்கள் பொருள் 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 பொருள். அதனால தான் பொருள் ஆசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்குன்னு பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறத பார்க்குறோம். கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ்? இதெல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். ஏன் தெரியுமா? இப்போ இந்த பொருள் ஆசை என்ன பண்ணிடுது, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற விலையேற பெற்ற சமாதானத்தை நம்மை விட்டு எடுத்து விடுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள பொருள் மேலே கண்ணு போக 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 பணக்காரனாகணும், பணக்காரனாகணும், ஐஸ்வர்யவன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற எண்ணம் போக போக தூக்கம் வராது. முதலாவது தூக்கம் வராது, அவன் எண்ணமெல்லாம் அதிலே தான் இருக்கும். ஸோ தூக்கம் இல்லைனாலே உங்களுக்கு அமைதல் இருக்காது. தூங்க வேண்டிய நேரத்தில் நல்லா தூங்கணும். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்கள். எப்போ நான் என்ன உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் நான் என்ன ஜட்ஜா நடுவில்? நான் என்ன நியாயம் தீர்க்கிறவனா? எவ்வளோ அழகாக சொன்னாங்க. யார் என்னை அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியாக உங்களுக்கு வைத்தது யார்? நான் என்ன பங்கிட்டு கொடுக்குறாளா? அவர் தன்னுடைய சித்தத்தை அறிந்திருந்தார். எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்பதை தேவகுமாரன் அறிந்திருந்தார். அதனால தான் அவருடைய பதில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கூட அவர் சேர்த்து கொள்கிற காரியம் என்ன, நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய உபதேசம் என்ன, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. நமக்கு நம்ம உழைக்க வேண்டும். அந்த உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம உழைப்பதற்கு அவர் தான் பலன் கொடுக்கிறார். நல்லா வாழணும்னா கஷ்டப்படணும்னு சொல்லலை. நாம் இந்த பூமியில் கடங்காரங்களாக இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சரியா? அது அவருடைய அளவுகோலின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும் அப்படின்னா, அதில் சந்தோஷப்படுகிற இருதயம், தேவன் கொடுத்ததில் மகிழ்ச்சியாக இருக்கிற இருதயம். ஏ கண்டென்டட் மைண்ட்னா என்ன? போதும் என்கிற மனசுனா என்ன அர்த்தம்? போதும், இது வேண்டான்னு சொல்கிறது இல்லை, கொடுத்ததில் மகிழ்ச்சியாக இருப்பது. ஒரு 100 ரூபா ஒரு நாளைக்கு கிடைச்சாலும் அதில் மகிழ்ச்சியாக இருப்பது. ஐயோ எனக்கு இன்றைக்கு 1000 ரூபாய் இல்லையே அப்படிங்கிற கவலை இல்லை. இந்த கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் தேவ வசனத்தை நமக்குள்ளே வளர முடியாதபடி தடை செய்யும். இதான் முட்களுக்குள் விதைக்கப்பட்டதான விதை. கவனிக்கிறீங்களா? ஆகையினால் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதான் கர்த்தர் சொல்கிறாங்க, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பின்னால் ஒரு பெரிய ஓமையை சொல்கிறாங்க ஆண்டவர். அந்த பணக்காரனுடைய நிலம் நல்லா விளைந்தது. பின்னால் வருது அந்த ஓமை. அவர் என்ன சொல்கிறாரு? ஓ, என் நிலம் விளைஞ்சிருச்சு, என்னுடைய குடோனை இடித்து கட்டுவேன், ஆத்துமாவே நீ இளைப்பாரு. ஆண்டவர் அவரை சந்தித்து, எப்பா இன்னைக்கு உன் ஜீவன் போனால் உன் நிலைமை என்னப்பா? இந்த சொத்தெல்லாம் எங்கேப்பா போகும், யாருக்குப்பா போகும்? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நாம் உழைக்கலாம், என்ன அதை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பது அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தயவு. அதை அனுபவிப்பதும் அவர் கொடுக்குற தயவு தான். கவனிக்கிறீங்களா? ஸோ இதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆசை, பொருளாசை, மற்றவங்களை பார்த்து இப்படி வாழணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி நாம் எல்லையை மீறும்போது அது விக்கிரக ஆராதனை ஆகிடுது. நம்ம ஆண்டவரை எதற்காக தேட ஆரம்பிச்சிடறோம்? பணத்துக்காகவும், பொருளுக்காகவும், செல்வத்துக்காகவும், சுகபோகமான வாழ்க்கைக்காகவும் தேடுறோம். இது தேவன் விரும்புகிறதான ஒரு ஜெபமும் அல்ல, ஒரு தேடலும் அல்ல, அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியமும் அல்ல. அவர் கொடுத்ததில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் அவர் விரும்புகிறார்.
கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ்? இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன அழுகைக்கு என்ன காரணம்? கடன். ஏன் கடன்? தேவைகள் அதிகமாகுது. வரவை விட செலவு அதிகமாகும் போது தானே கடன் வருது. நான்லாம் ஒரு காலத்தில் 65 லட்சம் ரூபாய் கடன் பட்டு இனி வாழவே முடியாதுங்கிற நிலையில் கர்த்தர் என்னை சந்தித்து உயிர்ப்பித்து எங்கள் குடும்பத்தை ரட்சித்து எங்கள் கடன் பிரச்சனையை மாற்றினாங்க. கவனிக்கிறீங்களா? அதன் பின்பு நாங்கள் கடன் வாங்குவதில்லை. என் அன்பு நண்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹாவ் அ கண்டென்டட் மைண்ட். எப்போதுமே இருக்கிறதுல மகிழ்ச்சியாக இருங்க. அதில் சமாதானம் இருக்கும். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தா அதில் மகிழ்ச்சி இருக்கும், வேதனை இருக்காது. அதில் மன நிறைவு இருக்கும். நாம் பெருசாக எல்ஐசி மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்முடைய இருதயத்தை உருவ குத்தி கொள்ளும்போது நம்முடைய விசுவாசம் வீணாய் போகிறது. அதனால் இது ஒரு அழகான சப்ஜெக்ட். ஆண்டவர் எப்படி அந்த மனிதனை கடிந்து கொள்கிறார் பாருங்க. கவனிக்கிறீங்களா? அவர் கூப்பிட்டு அவங்க அண்ணங்கிட்ட தம்பிக்கிட்டோ கூட சொல்லியிருக்கலாம், எப்போ அவன் கொடுக்க வேண்டியதை கொடுப்பான்னு. பட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அதில் தேவன் பிரியப்படலை. கவனிக்கிறீங்களா? ஆகையினால் ஆல்வேஸ் ஹாவ் அ கண்டென்டட் மைண்ட். இருப்பதில் மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். கர்த்தர் நமக்கு அன்றாடம் பிழைப்பு கொடுக்கிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசிய உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. போதும் என்கிற மனது எத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இருப்பதிலே மகிழ்ச்சியாக இருப்பது தானே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் கொடுக்கும் பொழுது நாங்கள் பெருகுகிறோம், நாங்கள் உயருகிறோம். உண்மையாகவே நாங்களும் எங்கள் சந்ததியும் வாழ்கிறோம். நீர் கொடுக்கிறவர் ஆண்டவரே. நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களுக்கு கொடுக்கிறவர். அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். ஆனாலும் நாங்களோ பொருளாசை உள்ளவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தையும் துக்கப்படுத்தி கொண்டு உம்மையும் வேதனைப்படுத்தாதபடிக்கு இருப்பதிலே, கர்த்தர் கொடுத்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிற இருதயத்தை தாரும். எல்லா துதிகான மகிமையை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.